அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நம்ம திட்டமிடல் ரமதானை சிறப்பான முறையிலே எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை நமது வாழ்க்கையிலே கொண்டு வந்து இறை நெருக்கத்தை பெற்று மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கலந்தாய்வு என்ற அடிப்படையில் பல குழுக்களாக உட்காந்து நம்ம பேசுகிறோம். மாஷா அல்லாஹ், சிறப்பான கருத்துக்களை முன் வச்சுருக்கிறீங்க. இதை தாண்டி வெளியில் சொல்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாஷா அல்லாஹ் எல்லா கருத்துக்களையும் என்ன செஞ்சுருக்கிறீங்க, சிறப்பாக நீங்கள் தொகுத்து எல்லா குழுக்களுமா சேர்ந்து வழங்கியிருக்கிறீங்க. இந்த பயிற்சி நம்ம செஞ்சோம்ல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பயனுள்ளதாக இருந்துச்சா? என்னம்மா, நல்ல பயனுள்ள பயிற்சியாக இருந்துச்சு. இப்போ இந்த திட்டமிடல் அதன் மூலமாக நமது எண்ணத்தை ஓர்மைப்படுத்தி ரமதான் வருவதற்கு முன்பாக நம்ம சிந்தித்து பார்த்து ஒரு திட்டத்தை வகுத்து நம்ம பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் இதை அதாவது எல்லா குழுக்கள்கிட்டருந்து நம்ம தொகுத்துருக்குறோம். மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேஜ் நம்மகிட்ட இருக்குது. இதை எப்படி சம்மரைஸ் பண்ணி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவோம். அப்போது உங்கள் திட்டத்தை உங்கள்கிட்டயே கொடுத்துருவோம். உங்கள் திட்டம் நம்ம திட்டம், நம்மளுடைய திட்டத்தை நமக்கு மத்தியில் பகிர்ந்துக்கிட்டு அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு என்ன செய்யலாம், வரக்கூடிய ரமதானில் நம்ம அதை செயல்படுத்தி கொள்ளலாம். அப்போ ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிடுதல் என்று வருகின்ற பொழுது, இப்போ நம்ம குழுவாக உட்காந்து திட்டமிட்டோம். அப்போ குழுவாக உட்காந்து திட்டமிடுகின்ற பொழுது நம்ம பொதுவான சில கருத்துக்களை நம்ம முன் வச்சுருக்கிறோம். அதே சமயத்தில் ஒரு சில குழுக்கள் குறிப்பாக தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும், நமக்குன்னு ஒரு டைம் டேபிள் மாதிரி வகுத்துக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க. அது நிச்சயமாக ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், அது மாறுபடும். நமக்கு பொருத்தமான முறையில் அதை என்ன செய்யணும், அதை வழிவகை செய்து கொண்டு அதை ஒரு திட்டமிட்டு கொண்டு அதை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தி தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த திட்டமிடக்கூடியதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வழமையாக ஒரு இலக்கு இருக்கும், இலக்கை நோக்கி நம்ம திட்டமிடுவோம். இன்றைக்கு உள்ள பல அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். என்ன விளக்கத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால், இலக்கு இருக்க வேண்டும், ஆனால் இலக்கை விட முக்கியம் அதை அடைவதற்கு ஒரு வளமையை உருவாக்குறீங்கல்ல, அந்த வளமையிலே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குவது இலக்கை விட பெரிய வெற்றியை அடைவதற்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நமக்குன்னு ஒரு சில ஹேபிட், வழிமுறைகளை, வளமைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வளமை சிறப்பானதாக இருந்தால் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதை விட மிக அதிகமான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அடையலாம். இதை இன்றைக்கி இப்போ அட்டாமிக் ஹேபிட்ஸு பல மாதிரி பல்வேறு புத்தகங்களில் வழிகாட்டுறாங்க. ஆனால் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழு வாழ்க்கையுமே இப்படி தான் அமைச்சிருக்கிறான். ஒரு திட்டமிட்டு சில வளமைகளை நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கட்டமைப்பு நமக்கு தொடர்ந்து இருக்குது. அதே மாதிரி அந்த அடிப்படை கட்டமைப்போடு சேர்ந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வளமையான நாட்களை போல் அல்லாமல் அப்பப்போ நமக்கு என்ன வேணும், ஸ்பெஷலாக சில பூஸ்டிங் வேணும். ஸ்பெஷலாக நமக்கு என்ன தேவைப்படுது, எனர்ஜி வேணும், சார்ஜ் வேணும். அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் பல ஏற்பாடுகள் இருக்கின்றன. என்னென்ன ஏற்பாடு இருக்குது சொல்லுங்கள். ரமதான் ஒன்று, எல்லோரும் சொல்லிடுவீங்க. அதை வேறு எதாவது ஏற்பாடு இருக்கா? என்னம்மா, சொர்க்கமா, தொழுகை, அது டெய்லி உள்ளது. அப்போ டெய்லி நமக்கு ஒரு வளமை இருக்குது. ஸ்பெஷல் வளமை என்ன இருக்குது நாட்களில்? ஹஜ் இருக்குது, அது ஒரு ஸ்பெஷல். ரமதான் ஒரு ஸ்பெஷல். வேறு என்ன இருக்குது? ஜும்மா வெள்ளிக்கிழமை. அப்போ வளமையாக நம்ம இப்போ பள்ளிக்கு போய் தொலை போகும்போது ஒரு ஸ்டைலாக போவோம். வெள்ளிக்கிழமைங்கும்போது எப்படி இருக்கும், ஒரு ஸ்பெஷல். நம்ம ரெடி ஆகி கொஞ்சம் சீக்கிரமாக போய் ஒரு ஹுத்பாவை கேட்டு அப்பப்போ நம்ம அப்படியே கவனக்குறைவாக போனால் கூட திரும்ப கவனமாக வாப்பா தொழுதுக்கு அப்படின்ற ஒரு ஏற்பாடு நமக்கு இருக்கிறத பார்க்குறோம்.
இது மாதிரி வாழ்க்கையின் ஓட்டத்தில் அப்படியே மூழ்கி நம்ம போகும்போது டக்குன்னு எல்லாத்தையும் நிறுத்தி எல்லாம் ஸ்டாப் பண்ணு, இனிமேல் நோன்பு பிடி, வாழ்க்கையினுடைய போக்கு எப்படி இருக்குன்னு கவனி, இறை நெருக்கத்தை பற்றி கவனி, இறைவனை நோக்கி வேகமாக விரைந்து வா, இதுக்கு இறைவனை நெருங்குவதற்கு போட்டி போடு அப்படின்னு அல்லாஹ் டக்குன்னு ஒரு ஸ்டாப் பண்ணி நம்மளை கொண்டு வரான். இது நம்மள்கிட்டயே ஒரு ஐடியா கொடுத்து வருஷத்துக்கு ஒரு மாதம் நீங்களாக முடிவு பண்ணிக்கிறீங்க, அந்த மாதம் நோன்பு பிடிங்கன்னு சொன்னால் நம்ம நோன்பு பிடிப்போமா? நோன்பு பிடிக்க மாட்டோம். எல்லோரும் என்ன சொல்லுவான், சார் ஒரு 12 வருஷமாக லாஸ்ட் ஒரு 12 வருஷமாக இந்த நோன்பு பிடிக்கிறது மிஸ் ஆகிடுச்சு பார்த்துக்கிடுங்க, இனிமேல் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஊருக்கு போனவுடனே எல்லாம் கணக்கு பார்த்து அவ்வளோ பிடிச்சிடணும், இப்படி தான் நம்ம நிலைமை இருக்குமே தவிர நம்ம ஒரு காலத்தையும் நோன்பு பிடிச்சிருக்க மாட்டோம். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யலை, நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, நான் சொல்கிறேன் நோன்பு பிடினா பிடி, உடனே அவடு பாக்கி எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ எவ்வளோ வேலை, எவ்வளோ பிஸி, உலகத்திலேயே மிகப்பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு இப்போ ரமதான் தான் கிடைக்க போகுது, இருக்கட்டும். எது இருந்தாலும் நீ என்ன செய்யணும், ரமதான் வந்துச்சா கவனம் இங்கே வா, இது ஒரு பயிற்சி காலம். இந்த காலத்தில் இறை நெருக்கத்தை நீ என்ன செய்யணும், மேலும் அதில் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக திருக்குரானோடு உள்ள நெருக்கத்தை நீ அதிகரிக்கணும். இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு கட்டாயமாக நீ என்ன செய்யணும், திட்டமிட்டு கவனம் செலுத்தி நீ பயணிக்க வேண்டும் அப்படின்னு அல்லாவே ஒரு ஸ்டாப் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் ஒரு அதாவது அதை மாற்றி வேறொரு கோணத்தில் நமக்கு பயிற்சி தருவதற்கு வழிவகை செய்கிறார். இப்போ உதாரணமாக அராம்கோவில் ஒரு உதாரணத்துக்கு சின்ன ஒரு உதாரணம். அராம்கோவில் நாங்கள் முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேபி ஒரு $2 பில்லியன் ப்ராஜெக்ட் இருக்கும், பெரிய ப்ராஜெக்ட். அதில் மிக முக்கியமான மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுதுன்னு வைங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் ப்ராஜெக்ட் மேனேஜர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான மீட்டிங்காக இருக்கும் அது. அப்போ அவர் கட்டாயமாக கலந்துக்கிறணும்ல, அப்படி தானே? ஆமாவா இல்லையா? கட்டாயம் கலந்துக்கிறணும். ஆனால் அராம்கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு எம்ப்ளாயி வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில பயிற்சிகளை திட்டமிட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்தே கொடுத்துருவாங்க. இந்த டேட்டில் நீ இந்த பயிற்சிக்கு போயிடணும். ஒரு வேளைக்கு அவங்க பயிற்சிக்கு போகிற டேட்டு இதே மீட்டிங் வைக்கக்கூடிய டேட்டாக இருந்தால் மீட்டிங்குக்கு வர முடியாது. எங்கே போகணும்? பயிற்சிக்கு போகணும். எது வேணால் நிற்கும், பயிற்சி என்ன செய்யாது, என்றைக்குமே நிற்காது. நான் அப்போ ரொம்ப யோசிச்சிருக்கேன் அந்த டைமில், அது எப்படி முக்கியமான மீட்டிங் விட்டு பயிற்சிக்கு போகிறாங்க. நல்லா யோசித்து பார்த்த பிறகு தான் நமக்கு புரியுது. இப்படி பயிற்சிக்கு வான்னு சொல்லலைன்னு வைங்க, கடைசி வரைக்கும் என்ன நடந்திருக்காது, அவன் பயிற்சிக்கே போயிருக்க மாட்டான். ஏன்டா இது முக்கியம் அது முக்கியம் இதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பயிற்சிக்கு போக மாட்டான். ஆனால் அங்கே எப்படின்னு சொன்னால், பயிற்சி ஒரு ஸ்கெடியூல் இருந்ததுன்னு சொன்னால் எல்லாம் ஸ்டாப்பு, இங்கே போயிரு. இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி ஏற்கனவே செட்டிங் பண்ணியிருக்காம இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இந்தந்த டைமில் உனக்கு இந்தந்த பயிற்சி, இந்தந்த வழிமுறை, இதை நீ பின்பற்ற வேண்டும். அது அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே நமக்கு சிறப்பாக இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால், நம்மளா யோசிச்சிருந்தோன்னு சொன்னால் என்ன செய்வோம், ரமதானே ஒரு 2 வாரம் தள்ளி வைப்போம்னு சொல்லி போயிடுவோம். நம்ம இப்போ ரமதான் வரப்போது, நம்ம கம்பல்சரியாக உட்காந்து திட்டமிடுறோம், ஏதோ ஒரு வகையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அப்புறம் நம்மளே வந்து ரமதானுக்காக தயாரிக்கக்கூடிய முயற்சிகளை செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய கருணை, மிகப்பெரிய கிருபை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், பெண்கள் தரப்பில் இருந்தும் மாஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதே மாதிரி ஆண்களுக்கு சிறிதும் குறைவில்லாமல் சிறப்பான வழிமுறைகள் அவங்க தந்திருக்கிறாங்க. அதில் இறை எச்சத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. ரமதான் வருவதற்கு முன்பாகவே ஷாபான் மாதத்தில் முழுமையாக ரமதானுக்கு முன்னேற்பாடுகளை செய்து தயாரித்து கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நோன்பை இறையச்சத்தோடு இறைவனை நெருங்குவதற்காக பிடிக்க வேண்டும், பாவ மன்னிப்பை அதிகப்படுத்துதல், உள தூய்மையோடு பாவ மன்னிப்பு கேட்டல், அதே மாதிரி தூய்மையான எண்ணத்தோடு திட்டமிட்டு திருக்குரானை ஓதுதல், இரவு இபாதத்தை அதிகரித்தல், ஃபர்து அல்லாத மற்ற சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை அதிலே கவனம் செலுத்துதல், நோன்பாளிக்கு உணவளிக்கக்கூடிய இந்த இஃப்தாரு போன்ற இந்த மாதிரி விஷயங்களை கூட உணவளிப்பதற்கு ஏதாவது வழிமுறை வேண்டும்னா, எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸ் யாரும் உணவளிக்கிற பிளான் சொல்லலை, அப்படி தானே? பார்த்தீங்களா, இதுக்கு தான் லேடிஸ் வேணுங்கிறது. யாருமே உணவளிக்கிற ஐடியாவுக்கு வரல. ஆமாம், அவங்கள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் குயிக்காக சாப்பிட்டு போகணும், இப்படி தான் பிளான் போட்டிங்க எல்லாரும். அது நல்ல பிளான் தான். என்னம்மா ஹெல்ப் பண்ணனா அவங்க ரெடி பண்ணுவாங்க, நம்ம சாப்பிடுறது, அப்படி ஹெல்ப் பண்ணுறதா? ஆமாம், அதிகமாக சமைக்க விடாமல் ஹெல்ப். ஆனால் மாஷா அல்லாஹ் பெண்கள்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்களுடைய அந்த சிந்தனை எப்படி போகுது பாருங்கள், மற்றவர்களுக்கு உணவளிக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் லேடிஸ் சைட்லேருந்து வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அது ரமதானில் உள்ள விஷயங்களாக சொல்லியிருக்கிறாங்க.
அதே போல் உள்ளச்சத்தோடு அமல் செய்வது. தேவையற்ற விஷயங்கள் மாஷா அல்லாஹ் ஆண்கள் தரப்பிலிருந்தும் பலர் அதை சிறப்பாக பதிவு செஞ்சாங்க. திக்ர், இஸ்திக்ஃபார், நோன்பு என்பது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இஹ்லாஸோடு நோன்பு நோற்றல், அதே மாதிரி ரமதானில் உம்ரா செய்வது, இறுதி 10 லைலத்துல் கதிர் அது சம்மந்தமாக கவனம் செலுத்துவது, அதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் இன்னொரு குரூப்பும் பசித்தவருக்கு உணவளித்தல். அப்போ லேடிஸ் டிபார்ட்மெண்ட் தான் உணவளிப்பதில் ரெடியாக இருக்கிறாங்க. ஜென்ஸ் பைசா மட்டும் கொடுத்துடணும். அவங்க வந்து உணவளிக்கிற ரெடி பண்ணிடுவாங்க. மாஷா அல்லாஹ். ஆமாம், பரவாயில்ல. 2 பெண்கள் குரூப் வந்து உணவளிப்பதை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறாங்க. இஸ்திக்ஃபார் செய்தல், திருக்குரானை ஓதுவது, இரவு வணக்கம், திக்ர், தஹஜ்ஜுத் தொழுகை, பொறுமையுடன் இருப்பது, சபுர். சபுர் ஜென் செக்ஷன் யாரும் சொன்னீங்களா? யாரோ ஒரு குரூப் சொன்னீங்களா? மாஷா அப்படியா? கரெக்டு, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதே மாதிரி நோன்பாளிக்கு உணவு ஏற்பாடு செய்தல், அதிகமாக துவா செய்தல், கடைசி 10 ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பது, நகைக்கெல்லாம் வந்து நகை பணம் எல்லாத்துக்கும் கணக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதில் அதே மாதிரி நோன்பு சம்பந்தப்பட்ட பயான்கள், புத்தகங்கள் இவைகள் எல்லாம் படித்து நோன்பை பற்றி விளங்கிக் கொள்வது. அதே மாதிரி பெண்கள் தங்கள் நேரத்தை வந்து இபாதத்தில் செலவழிப்பதற்கு கவனம் செலுத்துவது, சதக்காவை அதிகப்படுத்துவது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அவங்க சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒரு பொதுவான ஒரு பெரிய திட்டம் நம்மகிட்ட ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப, ஒரு மாணவனாக இருந்தால் மாணவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப, ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய வேலைக்கு ஏற்ப, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அது தொழிலில் வேறு ஏதாவது வேலை விஷயங்களை பங்களிக்கக்கூடியவங்கள தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தனிப்பட்ட அந்த நேரங்களை திட்டமிட்டு முழுமையான முறையில் ரமதானில் நம்ம பலனை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திட்டமிடுதல் என்று வருகின்ற பொழுது குறிப்பாக இருக்கணும் திட்டமிடுதல். அதாவது சில பேர் ஆல்ரெடி சொன்னாங்க. இப்போ உதாரணமாக திருக்குரான் ஓதுதல், அப்போ தொழுகைக்கு முன்னாடி ஓதுது, அதே மாதிரி தொழுகைக்கு பின்னாடி, இப்படி ஒரு வளமையை உருவாக்கிட்டோன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வளமையை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதில் மிகப்பெரிய நன்மை இருக்குது. உதாரணமாக சிறப்பாக நபிகள் நாயகம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அதாவது அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுகா ஒயின் கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், திடீர்னு ஒரு நாளைக்கு நிறைய செஞ்சுட்டு அப்புறமா தொடர்ந்து அதன் பக்கம் போகாமல் இருப்பதை விட, தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட அளவில் தொடர்ந்து செய்வது சிறப்பானது. அதே போல் நம்ம தொடர்ந்து செய்வதற்கு எவ்வளவு திட்டமிடுகிறோமோ அது நம்மை மிகைத்து விடக்கூடிய அளவுக்கு, நம்மளை திகைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் நிச்சயமாக ரமதான் அல்லாத காலத்தில் செய்வதை விட நிச்சயமாக என்ன முயற்சி செய்யணும்? நம்ம ரமதான் காலத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆர்வம் இருக்கிறது. அப்போ ரமதான் காலத்தில் இன்னும் சாதாரண காலத்தை செய்வதை விட கொஞ்சம் அதிகமாக செய்ய முயற்சி செய்ய வேண்டும். சில பேர் ரமதானில் செய்வதை கடைசி வரைக்கும் செய்யணும்னு பிளான் போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல திட்டம் தான். ஆனால் நிச்சயமாக ரமதான் மாதத்தில் நம்ம சிறப்பாக செய்கிறோம். அதன் மூலமாக பெற்ற பயிற்சியை கொண்டு சிறப்பான முறையில் மற்ற காலங்களிலும் அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, தொடர்ந்து திருக்குரான் ஓதுதல் அப்படின்னா உதாரணத்துக்கு அது மற்ற காலத்தில் தொடர்ந்து நடக்கணும். இப்போ எல்லா தொழுகைக்கு பிறகும் நம்ம மற்ற ரமதானில் ஓத ஒருத்தர் முயற்சி செஞ்சால் கூட மற்ற காலங்களில் என்ன செய்யணும்? குறைஞ்சது டெய்லி ஃபஜருக்கு பிறகாது ஒரு 4 பேஜ் 5 பேஜ் எவ்வளோ அவங்களுக்கு முடியுமோ அப்படி ஓதக்கூடிய அந்த வளமையை உருவாக்க வேண்டும். அப்போ ரமதான் அல்லாத காலங்களில் வளமையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி களமாக என்ன இருக்குது? ரமதான் மாதம் இருக்கிறது. ரமதான் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தரக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் ஆர்வம், அந்த ஊக்கம், ஷைத்தானும் என்ன செய்யப்பட்டிருக்குது? விலங்கிடப்பட்டிருக்கிறது. இப்போ அதே போல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் மிக முக்கியம். ஏன்னா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் சுபான் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதியில் நோவு பிடிக்கிறது ஒரு ஸ்பெஷல் தான். ஒத்துக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? சவுதியில் எப்படின்னு சொன்னால், நான் பல தடவை பல உரைகளில் ரமதான் பற்றி சொல்வது உண்டு. சவுதியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தால் கூட நோன்பு பிடிக்காமல் இருப்பது கஷ்டம். என்ன சொன்னாங்க முடிச்சிங்களா? சவுதியில் முஸ்லீம் அல்லாதவர்களும் நோன்பு பிடிக்காமல் இருப்பது கஷ்டம். ஏன்னு சொன்னால், நம்ம ரூட்டில் வந்தால் தான் அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கும் கரெக்ட் வக்துக்கெல்லாம். கரெக்டா? அப்போ அதுக்கு பேசாமல் ஒரு அப்ராக்சிமேட்டாக நோன்பே பிடிச்சிட்டு போயிடலாம்.
நோன்பு திறக்க டைம் தான் இந்த சாப்பாடு கிடைக்கும், அந்த டைமில் அந்த அப்படி இருக்கிறாங்க. அதனால் பல நண்பர்களை நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க நம்மளோட சேர்ந்து செய்வாங்க, நோன்பு பிடிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நோன்பு பிடிக்காமல் இருக்கக்கூடிய சூழலே இங்கே கிடையாது. அப்போ அதுவே நமக்கு என்ன செய்யுது, அந்த சூழல் நமக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை தருகிறது. அப்போ இந்த சூழலில் நமக்கு என்ன செய்யணும், ஒரு சிறப்பான பயிற்சியை தந்து ரமதானை கடந்து போகின்ற பொழுது இந்த பயிற்சியினுடைய அந்த தாக்கத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து பயணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ ரமதான் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். ஏற்கனவே பல உரைகளில் சொல்லிட்டாங்க. இன்னும் சில நாட்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தால் தான் ரமதானை இப்போவும் நம்ம அடைய முடியும். நம்ம இன்னும் ரமதானுக்குள்ளே நுழையில்லை. இப்போ ரமதான் கிடைக்குமா கிடைக்காதா யாரும் கேரண்டியாக சொல்ல முடியாது. போன தடவை ரமதான்லேருந்து எத்தனையோ பேர் இந்த தடவை ரமதானில் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் ரமதானை தௌஃபீக் தர வேண்டும். நிச்சயமாக இதெல்லாம் யாருடைய கையில் இருக்குது, ரப்புல் ஆலமீனுடைய கரங்களில் இருக்கிறது. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரமதானும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதாவது ஹசன்லி கைரிஹி, அதை சஹியை விட குறைவான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது. 2 சஹாபிகள், அதில் ஒருவர் ரொம்ப ஆர்வமாக முயற்சி செய்யக்கூடியவர், அவர் ஒரு போரில் ஷஹீதாகிறார். அதுக்கு பிறகு 1 வருஷம் கழிஞ்சு இன்னொரு சஹாபி ஷஹீதாகிறார். இப்போ 2வது ஷஹீதாவில் 1 வருஷம் கழிஞ்சு அவர் இறந்து போகிறார். அப்போ ஒரு சஹாபியை கடவுளை பார்க்குறாங்க. போரில் ஷஹீதானவரை விட 1 வருடம் கழிந்து யதார்த்தமாக நார்மலாக அவர் பெட்டில் இறந்து போன அந்த சஹாபி அதிகமான அந்தஸ்தோடு சொர்க்கத்துக்குள்ளே அழைக்கப்படுகிறார். இப்போ ரசூலாட்ட இந்த செய்தி வருகிறது. அவங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். போரில் ஷஹீதாகிறது முக்கியமான விஷயந்தான். ஆனால் அதற்கு பிறகு 1 வருடம் இவர் வாழ்ந்திருந்தாரா இல்லையா அப்படி கேட்குறாங்க. சொல்ல ஆமாம். அப்போ ரமதானை அடைந்திருப்பாரா இல்லையா, அதில் அவர் நோன்பு பிடிச்சிருப்பாரா இல்லையா, எத்தனை சஜ்ஜிதா செய்திருப்பார். ஆகவே இவங்களுடைய அந்தஸ்து அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிகிறோம், இது வரைக்கும் எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏதோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம். இப்போவும் இந்த ஒரு ரமதான் கூட நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையில் வானம் பூமி அளவுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியம் இந்த ஒரு ரமதான்லேயும் இருக்குது நமக்கு. அப்போ எது கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், எந்த ரமதானாக இருந்தாலும் சரி, அது நமக்கு ஒரு பெரிய வெற்றிக்கு வாய்ப்பு என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ஹைருன் நாசி மன் தால உம்ருஹு வ ஹசுன அமலுஹு. யாருடைய வாழ்க்கை நீளமாக இருக்குதோ, நீளமான வாழ்க்கையுடைய அந்த வாழ்க்கையில் அவன் ஒவ்வொரு ஆண்டையும் கடக்க கடக்க அவனுடைய இபாதத்து சிறப்பாக ஆகிக்கொண்டே போகிறதோ அவன் தான் மனிதர்களில் சிறந்தவன் என்று நபிகளார் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் நமக்கு பல பேருக்கு வயசாகிட்டு போகுது. கரெக்டாக எப்படியும் போன வருஷத்தை விட 1 வருஷம் கூடியிருக்கு, அப்படி தானே? அப்போ இன்னும் எவ்வளோ ரமதான் நமக்கு சொல்ல முடியாது. அப்போ கிடைக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். கிடைக்கக்கூடிய ரமதானை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இப்போ திட்டமிடக்கூடிய விஷயத்தில் நம்ம ஓவராலாக பார்க்கும் பொழுது இறை நெருக்கம், தக்வா இறை நெருக்கம், இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனை நோக்கி நம்மளை அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறான் அப்படின்னு சொன்னால், சாரியோ இலா மகஃபிரத்தின் ரப்பிக்கும் ஃபல்யத்த நாஃபஸில் முத்தநாஃபிசூன் ஒஸ்ஸாபிகு நஸ்ஸாபிகூன் ஒஸ்ஸாபிகு. அப்போ எல்லாம் போட்டி போட்டுட்டு வாங்க, வேகமாக விரைந்து வாருங்கள், ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுங்கள். அப்போ இறைவனை நோக்கி அழைப்பு எப்படி சொல்லப்படுகிறது, விரைந்து வா. அப்போ இந்த அழைப்புக்கு நம்ம ரமலான் அல்லாத காலத்தில் எவ்வளோ பதில் கொடுத்தோமோ தெரியாது. நிச்சயமாக மிக சிறப்பான முறையில் இந்த அழைப்புக்கு நம்ம எப்போ பதில் கொடுக்கணும், ரமதான் மாதத்தில் நம்மளோட விரைவை காட்ட வேண்டும். இறைவனை நோக்கிய நெருக்கத்தில் நம்ம எவ்வளோ விரைந்து முன்னேறுகிறோம் என்பதை காட்ட வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கருணையாளன் என்று சொன்னால், ஒரு ஹதீஸில் அல்லாஹ் நமக்கு சொல்வதாக அறிவிக்கப்படுகிறது, இறைவனை நோக்கி ஒரு ஜான் வந்தால் அவன் ஒரு முழம் உங்களை நோக்கி வருகிறான். அதே மாதிரி ஒரு முழம் வந்தால் 2 கையளவு உங்களை நோக்கி வருகிறான். அவனை நோக்கி நீங்கள் நடந்து வந்தால் உங்களை நோக்கி விரைந்து வருகிறான். பாருங்க, அப்போ நம்ம உண்மையிலே விரைஞ்சு போனால் என்ன நடக்கும், அதுக்கு யோசிக்க முடியுமா? நம்ம உண்மையிலே அல்லாஹ் நோக்கி விரைஞ்சு போகிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போனால் என்னவோ நடந்துடும். ஆனால் என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீ என்னை நோக்கி நடந்து வந்தால் கூட நான் என்ன செஞ்சிருவேன், விரைந்து வருவேன் என்று சொல்லி தருகிறான். ஆனால் நம்மளை அழைக்கும் பொழுது ஓடி வா, விரைந்து வா என்று அழைக்கிறான். அப்போ 2க்கு டிஃபரன்ஸ் புரியுதா? விரைந்து வா என்று அழைப்பு, ஆனால் அல்லாஹ் நமக்கு எதுக்கு தயாராக இருக்கிறான், நீ ஸ்டெப் எடுத்து வை, நான் விரைந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. இப்போ இதை தான் திருக்குறான் ரமலானுடைய வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் எல்லாம் சொல்லி காட்டுங்க. என்னை பற்றி அடியான் கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாஇ இதா தான்.
என்னை அழைக்கக்கூடிய அழைப்பாளனின் அழைப்புக்கு அவன் அழைக்கும் பொழுதெல்லாம் பதிலளிப்பதற்கு நான் தயார். இந்த வசனம் எங்கே வருது? ரமலான் பற்றியுள்ள சிறப்புகளும் ரமலான் பற்றியுள்ள சட்டத்திட்டங்களும் உள்ள வசனங்களுக்கு மத்தியில் இறைவன் நடுவில் இந்த வசனத்தில் சொல்கிறான், நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கேன், என்னை அழைச்சா நான் பதில் சொல்லுவேன், ஆகவே என்னுடைய கட்டளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற அடிப்படையில் இந்த வசனம் வருகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ இறை நெருக்கம் ரமலான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. அதில் எப்படியாவது இறைவனை நெருங்கக்கூடிய வேலையை 100% நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்தாக வேண்டும். அது கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை மாஷா அல்லாஹ் எல்லா சகோதரர்களும் அதை சிறப்பாக பதிவு செஞ்சுருக்கிறோம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு என்று சில திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அதில் நிச்சயமாக நோன்பு பிடிக்கும் பொழுது நோன்பில் பொய் பேசக்கூடாது, அதே மாதிரி ஏமாற்றக்கூடாது, திருட்டுத்தனம் செய்யக்கூடாது. அப்போ நோம்புக்கு வெளியில் செய்யலாமா அப்படின்னு கேட்கறதில்லை, நோம்புக்கு வெளியில் செய்யக்கூடாது தான். ஒரு வேளைக்கு அரசல் புரசலாக நம்ம மற்ற காலங்களில் லைட்டாக அப்படி டச்சிங் கிச்சிங் பண்ணியிருந்தாலும் இப்போ என்ன செஞ்சணும், அதையும் கட் பண்ணி செய்யவே கூடாது என்ற ஒரு நிலைமைக்கு வருவதற்கு இது ஒரு வழியாக இருக்குது. ஏன்னா ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அப்போ நோன்பு இதுக்கெல்லாம் நமக்கு என்ன செய்யுது, ஒரு பெரிய பயிற்சியை தருகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இறை நெருக்கம் ஒரு முக்கியமான பகுதி. அதே போல் திருக்குரானோடு உள்ள நெருக்கம். ஏன்னா ரமலான் மாதம், ரமலான் என்பது திருக்குரானோடு உள்ள ஒரு தொடர்பு மிக முக்கியமான தொடர்பு. ஏன்னா ரமலான் மாதத்துக்கே சிறப்பு திருக்குரான் இறக்கப்பட்டதினால். ஆகவே தான் ரமலானில் ஃபர்லான இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டது தக்வாவுக்காக. ரமலானில் ஏன் கடமை? ஏன்னா திருக்குரான் இறங்கிய சிறப்பு ரமலானுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த மாதத்தில் நோன்பு பிடிங்க. அப்போ திருக்குரானுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது ரமலான் மாதத்தில். கரெக்டாக? அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன? ரமலான் திருக்குரானால் ரமலானுக்கு சிறப்பு. அப்போ ரமலான் மாதத்தில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? திருக்குரானுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முக்கியத்துவம் எந்த கோணத்தில் கொடுப்பது? அல்லாவே திருக்குரானை எதுக்கு அனுப்புனா நமக்கு சொல்லி தந்துட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹுதல் லின்னாஸ். இப்போ நம் மனிதர்களுக்கு வழிகாட்டி. இப்போ திருக்குரான் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் நம்ம திருக்குரானை எப்படி அணுகணும்? டெய்லி ஓதுறோம், என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை, மீனிங் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இப்படி மட்டும் ஓதுனா திருக்குறான்லேருந்து வழிகாட்டுதலை பெறக்கூடிய அந்த ஸ்டெப்புக்கு நம்ம போக மாட்டோமா? போக மாட்டோம். அப்போ இதை கவனிச்சுக்கிறோம். நம்ம ஓதுறோம், நிறைய ஓதுறோம், முக்கியம். ஆனால் நிச்சயமாக திருக்குறான் எதை பெற வேண்டும்? ரப்பு என்ன சொல்ல வரா, நமக்கு என்ன செய்தி சொல்லப்படுகிறது, அதை நமக்கு புரிய முடிகிறதா? அதே மாதிரி திருக்குறானை பற்றி நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்கும் முபாரக்கும் லியதப்பரு ஆயாத்திஹி வலியதக்கர உலுல் அல்பாப் என்று சொல்லி காட்டுகின்றான். திருக்குறான் எதுக்கு அருளப்படுது? அதை நீ ஆழமாக ததப்புர் சிந்தித்து பார்ப்பதற்கு. அதே மாதிரி யார் புத்தி உள்ளவனோ அதில் என்ன செய்வான்? படிப்பினை பெறுவான் என்று அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கிறோம். இப்போ நம்ம சிம்பிள் கேள்வி என்னன்னு சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் கேள்வி, ரமலான் மாதத்தில் திருக்குறான் நம்ம ததப்புர் பண்ணவில்லை என்றால் அது நான் என்ன கேட்க போகிறேன்? என்னமா வேறு எப்போ நம்ம பண்ண போகிறோம்? பண்ணது வாய்ப்பே கிடையாது. திருக்குறான ரமலான் மாதத்திலேயே நம்ம ததப்பூர் பண்ணலை, அதை பற்றி கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க நேரம் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு தெரிஞ்சு வாழ்நாளில் எப்போவுமே திருக்குறான் என்ன செய்ய முடியாது, ததப்பூர் பண்ணக்கூடிய வாய்ப்பே நம்ம இழக்கக்கூடிய ஒரு மோசமான நசீபாயிடும். அதனால தான் ஒரு ஹதீஸில் அருமையான சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அது ரமலான் நம்ம திட்டமிடுவதற்கு சிறப்பாக இருக்குது. அதில் அதுக்காரை பற்றி பேசப்படுகிறது. அது தம்லா உல் மீசான், அது மீசானை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அதுக்கார்களை பற்றி சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அஸ்ஸலாத்து நூறுன், தொழுகை என்பது ஒளியாக இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு விஷயம் வருகிறது. அது என்னன்னு சொன்னால் அஸ்ஸதக்கத்து புர்ஹானுன் என்று சொல்லப்படுகிறது. அஸ்ஸதக்கத்து புர்ஹான். நான் இந்த உரை முடிக்கிற முன்னாடி அந்த திரும்ப ரிமைண்ட் பண்ணுங்க, நான் என்னென்னு சொன்னேன் உங்களுக்கு. அதே மாதிரி திருக்குறானை பற்றி அதில் சொல்லப்படுகிறது. திருக்குறான் எப்படிப்பட்டது என்று சொன்னால், திருக்குரான் ஹுஜ்ஜத்துன் லக்க அல்லது ஹுஜ்ஜத்துன் அலைக்க, இந்த ரெண்டில் ஒரு நிலைமை ஆகிடும். ஒன்று திருக்குரான் மறுமையில் என்ன செய்யும், உனக்கு சார்பாக அத்தாட்சியாக வந்து நிற்கும். இல்லாட்டி என்ன செய்யும், ஆப்போசிட்டாக நமக்கு எதிராக வந்து நிற்கும். ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது இந்த ஹதீஸினுடைய வாசகப்படி. அப்போ நம்ம திருக்குறானோட நம்ம திருக்குறானோட டீமில் வந்துடணும். நம்மளோட திருக்குறான் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணுமே தவிர, நமக்கு ஆப்போசிட்டாக திருக்குறான் வந்தால் என்ன ஆகும் நம்ம நிலைமை? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதுதான் திருக்குறானோடு நமக்குள்ள தொடர்பு. அப்போ திருக்குறானை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்தி சொல்லுகிறது? ததப்புர். அப்போ ததப்புர் செய்ய வேண்டும் என்றால்
உதாரணமாக சென்ற முறை ரமதான் வந்துச்சு, இதுக்கு இடையில நம்ம திருக்குறானை படிச்சுட்டு வரோம். ஏதாவது ஒரு திருக்குறான் வசனம் என் உள்ளத்தில் இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு, இந்த வசனம் என் உள்ளத்தில் தைச்சிச்சு, இந்த கருத்து பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. உங்கள் உள்ளத்துக்கு தாக்கம் ஏற்படுத்திய ஒரு வசனத்தை நீங்கள் சொல்ல முடியுமா, அல்லது ஒரு 5 வசனத்தை குறிப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நமக்கு எடுத்து சொல்ல முடியுமா? இல்லை, பொதுவாக இந்த கேள்வி முக்கியமான கேள்வியே இல்லையா? உங்கள் உள்ளத்தை பாதித்த, இப்போ நம்ம பெரிய பெரிய இன்டர்வியூ அப்படி தான் கேட்பாங்க, உங்கள் உள்ளத்தை பாதித்த ஒரு சம்பவம் சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தை பாதித்த தாக்கம் செலுத்திய ஒரு திருக்குறான் வசனம் சொல்லுங்கள். இப்படி டக்குன்னு கேட்டால் நம்ம பதில் சொல்ல முடியுமா? கரெக்டா? நம்ம யோசிப்போம். சில பேர் சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே இந்த 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 வசனங்கள் எனக்கு, நான் இந்த ஒரு சூழலில் இருந்தேன், இந்த வசனம் படித்தேன், உண்மையிலே எனக்கு மனசில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு, அந்த வசனம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தது, அந்த தாக்கத்தை இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படி புல்லரிக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு யோசிக்க வேண்டும். ஆனால் சில பேருக்கு அப்படி தாக்கம் ஏற்படுத்தியிருக்கலாம். அப்போ என்ன வேணும்? நம்ம ஆழமாக திருக்குறான சில வசனங்களை ஓரளவுக்கு சிந்திக்க வேண்டும் என்று ததப்புர் செய்ய முயற்சி செய்தால் இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கடைசி காலத்தில் இத்திகாஃப் இந்த மாதிரிப்பட்ட இபாதத்துகளும் இந்த மாதிரி ததப்புர் என்பதற்கு ஒரு துணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ திருக்குறானோடு உள்ள தொடர்பு என்பது நிறைய ஓதுறோம் முடிக்கிறோம் என்பது மட்டும் பத்தாது. உள்ளார்ந்த ரீதியாக எனக்கு திருக்குறானுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கணும், திருக்குறான் என்னோடு பேச வேண்டும். அப்போ இறைவன் என்ன கருத்து சொல்கிறா அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணணும். ஏதாவது சில வசனங்கள் உள்ளத்தில் ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணணும். எப்படி அருமையான வசனம், எப்படி இந்த கருத்து சொல்லப்படுது அப்படின்னு ஒரு ஃபீலிங் கொஞ்சமாவது வரணும் அப்பப்போ. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம எங்கேயோ என்ன செய்கிறோம், எதையோ லூஸ் பண்ணுறோம் இப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அப்போ திருக்குறான் உள்ள தொடர்பு என்பது ஒரு முக்கியமான பகுதி. தொழுகையை பொறுத்தவரை சிறப்பாக எல்லாரும் மாஷா அல்லாஹ் சொன்னீங்க. உண்மையிலே நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், பாங்க சொன்ன உடனே தொழுகைக்கு ரெடி ஆகிடணும். இதான் ப்ராக்டிக்கலாக செய்ய முயற்சி செய்யணும். நம்ம இந்த திட்டம் பல தடவை போட்டுருக்கிறோம், அது இது வரைக்கும் முழுமையாக சக்ஸஸ் ஆகலை. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சு திரும்பவும் திட்டம் போட்டு திரும்பியும் முயற்சி பண்ணி தான் ஆகணும். எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு முயற்சி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது நமக்கு. பாங்க சொன்னோன்னு நம்ம எல்லோரும் என்ன பிளான் பண்ணுவோம், தொழுகைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடும். ஆனால் சைத்தான் கரெக்டாக அந்த டைமில் நமக்கு நிறைய ஐடியா கொடுப்பான். நேரத்தை ஃபுல்லாக திட்டமிடுறதுக்கு 20 நிமிஷம் பாக்கி இருக்கு. அப்புறம் அதில் நமக்கு நிறைய திட்டம் வரும். கரெக்டாக அந்த திட்டத்தை நம்ம பின்பற்றணும்னு சொன்னால் கரெக்டாக தொழுகை மிஸ் ஆயிடும். அப்போ நம்ம எப்படியும் சலாம் சொல்றதுக்கு முன்னாடி போய் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிடுவோம். நம்ம அந்த டைமில் யார் சொன்னால் கேட்கவே கூடாது, சைத்தான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, நீ பேசவே பேசாதுன்னு விட்டுறணும். இது எனக்கும் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் சைத்தான் நைஸாக சொல்லும்போது அதை கேட்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அப்போ இதை ஒரு உண்மையிலேயே இந்த ரமதான் முழுக்க எல்லா தொழுகைகளும் அல்லது குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் தொழுகை நம்ம இது ஜமாத்துடைய முதல் ரக்காத்தில் அதாவது தக்பீர் தஹரீமா என்று சொல்லக்கூடிய அதுலேருந்து தொழக்கூடிய ஒரு முயற்சி மட்டும் பண்ணணும்னு வைங்களேன், உண்மையிலே பெரிய மாற்றம் தான் வாழ்க்கையில். சின்ன விஷயம் இல்லை, இது சின்ன விஷயம் தான். உண்மையிலேயே நம்ம பண்ணுனா ஒரு வெற்றி தான். ரமதான் மாதத்தில் இமாம் ஜமாத்தோடு தொடர்ந்து நம்ம தொழுதுட்டோம் மிஸ் பண்ணாமல், பெரிய சக்ஸஸ். அது ஒரு பெரிய எஃபெக்ட் தான். இன்ஷா அல்லாஹ் அந்த எஃபெக்ட் நம்மளும் ஃபீல் பண்ண முயற்சி செய்வோம். முழுமையாக நம்ம இது வரைக்கும் வெற்றி அடையலை அதில், ஏன்னா பல தடவை நம்ம தோல்வி அடைகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம திட்டமிட்டு அந்த ஸ்டெப்புக்கு போக முயற்சி செய்வோம். அப்போ இது தொழுகை சம்பந்தமான விஷயம். அப்போ தொழுகைக்கு உள்ளே போனால் இது தொழுகையே முடிக்கிறது. தொழுகைக்கு உள்ளே போனாலும் நம்ம கவனம் அங்கே போகுது, கவனம் இங்கே போகுது, பல பிரச்சனைகள் இருக்காது. அது இன்னொரு டாபிக். அப்போ குஷுவோட தொழுவது, அப்பப்போவாது அந்த தொழுகையில் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற உணர்வு வருவது, இதெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி முயற்சி செய்யணும். இதுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஐடியா என்னென்னு சொன்னால், நம்ம கூட சின்ன குரூப்பாக 2 பேர் 4 பேர் ஒரு குரூப்பாக இருந்துக்கிட்டு அப்பப்போ இந்த ரமலானில் நம்ம இப்படி திட்டம் போட்டோம், இப்படி செஞ்சோம், இப்போ தொழுகைகளுக்கு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது என்று ஒரு சின்ன ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ண ஒரு வாய்ப்பு இருந்தால், ஏதாவது உலமாக்களோடு சேர்ந்தாலும் சரி, அல்லது ஒரு நட்பு வட்டத்தில் சேர்ந்து கலந்து கொண்டு இந்த மாதிரி சில விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு தெரிவித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கம் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் சிறப்பு. அதாவது நல்ல ஒரு சுஹ்பா இருக்கணும், சுஹ்பத்து சாலிஹான்னு சொன்ன மாதிரி. ஏன்னா நல்ல நட்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மறுமையில் எல்லா நண்பர்களும் எதிரிகளாவார்கள், இல்லல் முத்தகீன், தக்வா உடையவர்களை தவிர மறுமையில் உள்ள அல் அஹில்லாவு என்னமா அந்த வசனம், அல் அஹில்லாவு யௌமைதின் பாதும் லிபாதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். கரெக்டா? எல்லா நெருக்கமான நண்பர்களும் மறுமையில் என்ன செய்வாங்க, பகைவர்கள் ஆயிடுவாங்க, எக்ஸப்ட் நம்மளை மாதிரி. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்யணும்.
நல்ல விஷயத்துக்காக நட்போடு இருக்கக்கூடிய இந்த மாதிரி தொடர்புள்ள நண்பர்கள் மறுமையில் நண்பர்களாக தொடருவார்கள். இப்படி ஒரு நல்ல சுஹ்பா நம்ம ரமதான் நம்ம கூட இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு ஆள் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அவங்க என்ன செஞ்சுருவாங்க, பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு தூக்கி விட்டுருவாங்க. அவங்க கொஞ்சம் தடுமாற நம்ம பிடிச்சி நிறுத்திடணும். இது ஒரு சின்ன ஒரு செட்டிங் பண்ணுவது. இந்த திட்டங்களோடு சேர்ந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஒரு 2 பேர் 4 பேர் ஒரு குரூப்பாக இருந்துக்கிட்டு திட்டம் போடுவதும் இன்ஷா அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயனுள்ள முறையில் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சதக்கா, நம்ம சொல்லுவோம் சதக்கத்து புர்ஹான் என்று அந்த ஹதீஸில் வருது. புர்ஹான்னா என்ன? ஒருத்தனுக்கு அத்தாட்சி புர்ஹான் என்று சொன்னார். அது ஃபுர்கான். அது புர்ஹான் என்று சொன்னால் ஒருத்தனுக்கு ஈமான் இருக்குது. ஈமான் உண்மையிலே இருக்குது என்பதற்கு ஆதாரம் என்ன தெரியுமா? துணிச்சலாக இறைவன் தருவான் அப்படின்னு நம்பி பைசா வெளியே கொடுக்குறான் பார்த்தீங்களா? அப்போ ஈமான் இருப்பதற்கு ப்ரூஃப். அப்படி அது புர்ஹான் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படின்னா என்ன? தொழுகிறது முனாஃபிக்கு கூட என்ன செய்வான், சம்டைம்ஸு கூட்டத்தோட மக்கள் பார்க்குற மாதிரி வந்து அல்லாஹ்க்கு தக்பீர் கட்டி போயிடுவான். ஆனால் பைசா கொடுறான்னா கொடுக்க மாட்டான். ஏன்னா பைசா வந்து ரியல், தொழுகை வந்து ஏமாத்தலாம். சொல்ல புரியுதா? பைசா உண்மையிலே காசு வெளியே கொடுக்கணும். அப்போ அதை கொடுக்குறதுக்கு ஒரு லெவலாக நம்பிக்கை இருக்கணும். அதனால தான் புர்ஹான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ரியலாக ஒரு பெரிய அமௌண்ட் அனுப்பி அல்லாஹ் தருவான்னு கொடுக்குறீங்கன்னு வைங்க. அப்போ அது என்ன காட்டுது? உண்மையிலேயே மறுமையில் அல்லாஹ் எனக்கு தருவான் இதுக்கு. அப்படிலாட்டி யாராவது ஒருத்தன் 1000 கொடுப்பாங்க வெளியில்? சொல்லுங்கள் பாப்பா, கொடுப்பாங்களா? 5 ரியால் 10 ரியால் கொடுத்து எஸ்கேப்பா பார்ப்பானே தவிர 1000 ரியால் 10,000 ரியால் எல்லாம் ஒரு ஆள் கொடுக்குறான்னு சொன்னால் மனசில் எப்படி இருக்கணும்? ஒரு உணர்வு, சரி நிச்சயம் ஏதோ அல்லாஹ் தருவான் கட்டாயமா, அந்த ஒரு டீப் ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் சதக்காவுக்கு புர்ஹான் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் அந்த ஹதீஸில் வருகிறது என்பதை அதனுடைய சில அறிஞர்கள் சொல்வதை பார்க்குறோம். இப்போ சதக்காவை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் பல பேர் சதக்காவை பற்றி நம்ம பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒருத்தங்க வந்து பெண்கள் பகுதியில் சதக்காவை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளும் நீங்களும் யோசிக்கணும். இதுவரைக்கும் நம்ம கொடுக்காத அளவுக்கு ஒரு ஸ்பெஷலாக அதிகப்படியான சதக்கா கொடுக்க வேண்டும். இந்த ரமதான் டிஃப்ரெண்ட் ரமதானாக இருக்கிறோம். இதுவரைக்கும் இவ்வளோ சதக்கா நான் கொடுத்ததே கிடையாது. அப்படி ஒரு லெவலுக்கு என்ன செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக சதக்கா கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்மளே இதுவரைக்கும் இப்படி நம்பர் நம்ம இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுப்போம் நம்ம யோசிச்சிருக்க, நம்மளே யோசிக்க தடுமாறக்கூடிய ஒரு நம்பராக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இப்படி ஒரு சதக்கா நான் கொடுத்ததில்லைன்னு கொடுப்போம் நம்ம. இன்ஷா அல்லாஹ் நானும் முயற்சி செய்கிறேன், நீங்களும் முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் நமக்கு கபூல் செய்ய வேண்டும். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இது எனக்கும் நசிகா, உங்களுக்கும் நசிகா. அல்லாஹ் நமக்கு நபிகளார் அவங்க சொல்லித்தராங்க, அன்ஃபிக் எபுன் ஆதம் உன்ஃபிக் அலைக்க. அல்லாஹ்வுடைய பாதை நீ செலவழி, அல்லாஹ் உனக்கு செலவழிப்பான். அப்போ அல்லாஹ் நமக்கு செலவழிப்பதை எது தடுக்குது? இப்போ நம்ம கொடுக்காம பிளாக் பண்ணி வச்சா அங்கேருந்து வராது. ஆனால் அல்லாஹ் தருவான்னு நம்பிக்கையில் கொடுக்கணும். இப்போ அதான் பிரச்சனை. அதனால தான் அது புர்ஹான். கரெக்டாக நம்ம எப்படி பார்ப்போம்? யாரெல்லாம் நீ கொடு பார்த்துக்கிறேன், அதுக்கு தோதை இங்கே கொடுக்குறேன் நம்ம சொல்கிறோம். நம்மளோட மைண்டு, நீ ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னியா யாரெல்லாம் அதை கொஞ்சம் கொடுத்துட்டா அதுலேருந்து கொடுத்துடலாமே. அப்படி இல்லை பாயிண்ட். தருவான்னு நம்பி கொடு, என்ன நடக்குதுன்னு பாரு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த ஸ்டெப்பை எடுக்க போயிடுச்சோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தரும். அது இறைவன் தரக்கூடிய அந்த தௌஃபீக் தான் முக்கியம். இறைவன் அந்த உறுதியையும் கொடுத்து நமக்கு ஒரு அந்த எண்ணத்தையும் கொடுத்தா தான் நம்ம செய்ய முடியும். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி செய்ய முயற்சிவோம். இது வந்து சதக்கா சம்பந்தமான விஷயம். அதே போல் இறுதி 10 குறிப்பாக லைலத்துல் கதர். அப்போ லைலத்துல் கதரை தேடக்கூடிய முழு முயற்சி அது வந்து என்ன செய்யும், நமக்கு பெரிய ஒரு வெற்றிக்குரிய வழியாக வாழ்க்கையிலேயே. அதாவது 83 வருட இபாதத்துன்னு சொல்கிறாங்க ரசூல்லா. அந்த சஹாபி சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்தியை அந்த லைலத்துல் கதர் முக்கியமான கருத்து என்று சிலர் சொல்வதை பார்க்குறோம். அப்போ அதையும் தேடுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை திட்டமிட்டு நானும் சரி நீங்களும் சரி சிறப்பாக இந்த பல்வேறு திட்டங்களை மாஷா அல்லாஹ் தீட்டியிருக்கிறீங்க. யாருடைய டீமையும் நம்ம என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. எல்லோரும் சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் முக்கியமான எல்லா கருத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறீங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்கு தேவையான ஸ்பெஷலாக திட்டமிட்டு ததப்பூர் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி சதக்கா இந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி இதுகளெல்லாம் நம்ம சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுவோம். அல்லாஹ் நமக்கு சிறப்பான தௌஃபீக்கை தந்துள்ள வேண்டும்.